ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சொங்கு அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்துட்டு இருக்காங்க. சொங்கு சொல்லிட்டு இருக்கான், கோகோக்கு மறுபடியும் மின்னல் சக்தியை தாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் கட்டு போட்டு விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அசிஸ்டன்ட் சொல்றான், அப்படி என்னங்க யாராவது ஒருத்தங்க கட்டு போட்டு விடுவாங்க, நேற்று கீழே உள்ளதுல முதுகே வலிக்குது, இந்த பிள்ளைக்கு வந்து டயர்டே ஆகாதா, நம்ம ரெண்டு பேரும் டயர்டாய் நடந்து வந்துட்டு இருக்கோம், புது ஊருக்குள்ள வந்து பல்ல காட்டிட்டே போயிட்டு இருக்கா பாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொங்கு கிட்ட நல்ல கோகோவை பத்தி திட்டிக்கிட்டே வரான். ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஊர்ல இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா நம்ம சொங்கு இருக்கான்ல, அவனோட அந்த பிரிவுல கொஞ்சம் பேர் இந்த ஊர்ல பிரான்ச் வச்சு இங்க இருக்காங்களாம். அவங்க நேரா சொங்க பார்த்து பெருசா வணக்கம் போட்டுட்டு இருக்காங்க. கோகோவையும் பார்த்துட்டு நீங்க எங்க சாரோட ஃப்ரெண்டான்னு வணக்கம் போட உடனே கோகோ பாக்குறா. கையில 2 ரெட் பார்சல் எடுத்து நிறைய காசுலாம் உள்ள வச்சிருப்பா போல. அந்த 2 பேத்துக்கும் கொடுத்து அவங்களையும் ஃப்ரெண்டு பிடிச்சிடுறா. நேரா கோகோ உள்ள போறா. அங்க மத்தவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்காங்க. பப்பெட்டை பத்தி விசாரிக்கிறதுக்கு தானே இப்ப சொங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க. பப்பெட் பத்தி விசாரிக்கிறதுக்காக சில பிச்சைக்காரங்க அன்னைக்கு எங்க கிட்ட வந்தாங்க, சில முக்கியமான க்ளூ எல்லாம் கொடுத்தாங்கன்ட்டு அங்க இருக்கிறவங்க சொல்ல, பிச்சைக்காரங்க பேச்சலாமா நம்புறது அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான். அவங்க சாதாரண பிச்சைக்காரங்க மாதிரி தெரியல, பிச்சைக்காரங்க கூட நிறைய பேர் கலந்துருக்காங்க, வேஷம் போட்டிருக்காங்க, எனக்கு என்னமோ பெரிய குரூப்ல இருந்து வந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சொங்கு கோகோ அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போற பிச்சைக்காரங்க எல்லாம் பிடிச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. பிச்சைக்காரங்களாம் விரட்டி விடுறாங்க. யோ, நாங்களே பிச்சை எடுத்து நிம்மதியா தின்னுட்டு இருக்கோம், அது உனக்கு பிடிக்கலையா, டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எங்க போய் கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, பப்பெட்ஸுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா ஏதோ ஒரு பிச்சைக்காரனை மத்த பிச்சைக்காரங்க எல்லாம் துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பிச்சைக்காரன் நேரா கோகோவை பாத்துட்டான். லைட்டா அவகிட்ட கண்ணுல ஏதோ சிக்னல் கொடுக்குறான். கோகோவும் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட் எல்லாரும் ஒரு ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கும் போது லைட்டா வெளியே ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. கோகோ தான் ரூமை காலி பண்ணிட்டு அமைதியா அங்க இருந்து வெளியே ஓடி போயிட்டு இருக்கா. யாரையோ திருட்டுத்தனமா பார்க்க போறா போல. அவ பவுச்சு கூட கீழே விழுந்துருது. சொங்க அந்த பக்கமா வரான். இது அவளோட முக்கியமான பவுச்சு. இதை விட்டு எங்க ஓடி போறா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். கோகோ நேரா கிளம்பி போறவ அந்த ஒரு பிச்சைக்காரனை பார்த்தால, அவனை மறுபடியும் போய் பார்த்து, இந்தாங்க தாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, செல்ல குட்டி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவ்வளவு கொஞ்சிட்டு இருக்கான். சிக்கன் சிக்கன் சொல்லிட்டு அதையும் ஆசையா சாப்பிட ஆரம்பிக்கிறான். கோகோ வாயை முதல்ல தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து சொங்கு பயங்கரமா கடுப்பாக்குறான். வேகமா வெளியே வந்துடுறான். நடு ராத்திரில என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்க அந்த பிச்சைக்காரன் பையன் பார்த்துட்டு, எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு பார்த்து நீ கேள்வி கேட்ப, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்க. கோகோ பாக்குறா. இல்ல கடுப்பாகாதீங்க, அது என்னோட ஃப்ரெண்டு தான், நம்ம எதுவா இருந்தாலும் தள்ளி போய் பேசலாம் அப்படின்னு தள்ளி போய் கூட்டு போயிட்டு, சொங்கு நீ டென்ஷன் ஆகாதரா, இது என்னோட சீனியர், என் மேல பயங்கரமா பாசம் வச்சுட்டு பாத்து பாருல, அந்த சீனியர் இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கா. 3 பேரும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சீனியர் பாக்குறான், கோகோ கிட்ட ஒரு தெரியாத ஆள் கூட இவ்வளவு க்ளோஸா யாராவது இருக்கலாமா, ஒன்னா ஒரு ரூம்ல எல்லாம் தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இது ஒன்னும் தெரியாத ஆள் இல்ல சீனியர், சொங்கு என்னோட ஃப்ரெண்டு தான், இவன் மட்டும் என்ன இத்தனை நாளா காப்பாத்தாம இருந்திருந்தா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன், என்ன பார்த்தே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொல்லிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பையனும் ஒண்ணு பொண்ணும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், மெயின்டைன் பண்ண புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீனியர் சொல்லிட்டு இருக்க. இவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, என்ன எப்படி தெரியுமா காப்பாத்தினா அப்படின்னு மறுபடியும் கோகோ அவனை பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருக்கா. இங்க சரி சீனியர் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க சீனியர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பப்பெட்டிங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு பிச்சைக்காரங்களுக்கு ஏதோ கண்டிப்பா ஒரு தொடர்பு இருக்கு, அதனால பிச்சைக்காரங்க கூட பிச்சைக்காரங்களா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிளான் அங்க பெரிய தலைவர்களுக்குள்ள பண்ணிருக்காங்க. அப்போ இன்னொரு பையனை செலக்ட் பண்ணிருக்காங்க, இவனதான் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி சீனியர் ஒன்னு அனுப்புனாங்க அப்படின்னு கோகோ கேட்க மறுபடியும் சீனியர் பிளாஷ்பேக்கு போயிடுறான். அந்த பையனுக்கு எவ்வளவுதான் பிச்சைக்கார மேக்கப் போட்டும் இருந்தாலும் ஒரு ரிச் லுக்கே இருக்கான். அதனால இந்த சீனியர் கரெக்டா நடுவுல வந்திருக்கான். இன்னும் லுக்கு சரியில்லையே அப்படின்னு பார்க்க மத்தவங்க எல்லாம் பாத்திருக்காங்க. பிச்சைக்கார ரோலுக்கு இவன் தான் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தி இருக்கான், இவனே நடிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கோகோ பார்த்துட்டு சிரிக்கிறா. சீனியர் மத்த எல்லாரும் கரெக்டா முடிவு பண்ணிருக்காங்க, நானே உன்னை பார்த்துட்டு ஒரு பிச்சைக்காரன் தான் நினைச்சிட்டேன், அப்படிதான் நீ சிரிக்கும் போது தான் நீ சீனியர்ங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம சீனியர் அவளை துரத்தி ஓடு நடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம சொங்குக்கு செம கடுப்பா இருக்கு. இவங்க 2 பேரும் கொஞ்சிக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சீனியர் சொல்லிட்டு இருக்கான், இது பேர் வந்து ட்ராக்கிங் மந்திரம். இந்த மந்திரத்தை பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி நீங்க சாப்பாடு கொடுத்து எல்லா சாப்பாட்டு பொட்டலையும் இந்த மந்திரத்தை ஓட்டி வச்சிருங்க. அவங்க எங்க போறாங்க எங்க ஸ்டே பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வச்சு நம்ம ட்ராக் பண்ணிட்டு அவங்க கூட யாருக்கு தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சீனியர் சொல்லிட்டு இருக்கான். நிறைய பிச்சைக்காரங்க இந்த ஊர்ல இருக்காங்க, நான் கொஞ்சம் மந்திரம் தான் எழுதியிருக்கேன், நீங்களும் சேர்ந்து எனக்கு மந்திரம் எழுதி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சீனியர் சொல்லிட்டு இருக்க. சொங்க உடனே பாக்குறான், இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு உடம்பு முடியாத மாதிரி
மாதிரி ஒரு ஆக்டிங்க போட கோகோ பாக்குறா. சாரி சீனியர், ஆனா சொங்குக்கு உடம்பு முடியல, நான் போய் அவனை ரூம்ல விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொங்க கூட்டி கிளம்புறா. சீனியரும் எஞ்சி பின்னாடியே வர பாத்துட்டு இருக்கான். ஆனா அங்க அசிஸ்டன்ட் புடிச்சு வச்சுட்டு விட மாட்டிக்கிறான். சொங்க வேகமா ரூம்ல விட்டுட்டு நீ இங்கே ரெஸ்ட் எடு, நான் போய் சீனியருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சொல்லிட்டு இருக்கா. உன் சீனியர் எங்க தங்க போறாரு அப்படின்னு சொங்க கேட்டுட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் ஒரே ரூம் கூட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அதான் அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் ரூம்ல தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொங்க மாத்தி விட்டுறான். சரி ஓகே, நான் போய் முதல்ல மந்திரம் எழுதுறேன் அப்படின்னு கோகோ கிளம்புறா. இல்ல எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு, தூக்கம் வரதுக்கு ஏதாவது உனக்கு மந்திரம் இருக்கா? தூக்கமே சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். மந்திரம் எதுவும் இல்லையே, நான் கதை வேணா சொல்லவா அப்படின்னு கோகோ சொங்க பக்கத்துலயே உட்காந்துக்கிறா. கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க அந்த சீனியர் பாத்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் கிட்ட எங்க கோகோவை காணோம், என்னையும் நீ போக விட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உன்னை பாத்துக்கிறதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் மந்திரம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். அப்போ சீனியர் சொல்லிட்டு இருக்கான், அந்த இன்னொரு டீம்ல போயான ஒரு பொண்ணு இருப்பால, அவளும் சீனியரும் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களும் இந்த பப்பட்டை தேடிதான் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது போயாவும் இங்க வந்திருக்காளா அப்படின்னு அசிஸ்டன்ட் பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம சொங்கு லைட்டா தூங்குன மாதிரி இருக்கான். இப்ப கிளம்பிடலான்னு கோகோ அங்க இருந்து எந்திரிக்கிறா. இன்னும் எனக்கு தூக்கம் வரல, சரி உனக்கு சீனியரை பாக்கணும் அப்படின்னா பரவாயில்ல கிளம்பு அப்படின்னு சொங்கு ஒரு ஓவரா ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறான். இல்ல பரவாயில்ல, உனக்கு தூக்கம் வராம தான் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உனக்கு நான் கதை சொல்றேன், ஒரு லவ் ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்றேங்கிற பேர்ல கோகோ ஆளா தூங்கிடுறா சொங்கு மேல சாஞ்சிட்டு. சொங்கு அவளை சிரிச்சுட்டே வேகமா அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு, நீ அங்க ஒண்ணும் போக வேண்டாம், உன்ன அந்த சீனியர் நல்லா பாத்துக்கிட்டார்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில பிச்சைக்காரங்க எல்லாருக்கும் சிக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கியூ போட பிச்சைக்காரங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த டிராக்கிங் டிவைஸ வச்சு அமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா பிச்சைக்காரங்களுக்குள்ளேயே பெரிய தள்ளுமுள்ளு வந்துருது. சோ யாருக்கும் சிக்கனை கொடுக்க முடியாம பிரச்சனை ஆயிருது. இப்ப என்ன பண்றது, எப்படியாவது இந்த சிக்கன் எல்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீனியர், நம்ம சொங்கு, கோகோ, அசிஸ்டன்ட் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தள்ளுமுள்ளு ரொம்ப பெருசாயிருது. தடுத்து நிறுத்துறதுக்கு கோகோக்கு வேற வழியே தெரியல. சொங்கு கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிடுறா. அந்த மேல ஒரு பெரிய காம்பவுண்ட் மாதிரி இருக்கு, அது மேல ஏறி நின்னுக்கிட்டு, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், எங்க குடும்பத்துல எங்களுக்கு வெறுக்கிறாங்க, நீங்களாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சும்மா அவங்க எல்லாம் கவனத்தெல்லாம் திசை திருப்பதுக்காக நடிக்க ஆரம்பிக்கிறா. சீனியர் பாக்குறான், என்னது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருக்க. பக்கத்துல இந்த அசிஸ்டன்ட் நின்னுட்டு, அவங்க சும்மா நடிக்கிறாங்கயா, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாத பாரு, பிச்சைக்காரங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்ப எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனே பிச்சைக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க, இந்த கதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, நம்ம ஃபைட்டை கண்டினியூ பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொங்கு பாக்குறான், கோகோ சாரி என்ன மன்னிச்சுக்கோ, ஆனா எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு கோகோக்கு கிஸ் பண்ணிடுறான். என்னையா அது, உண்மையாவே இந்த 2 பேரும் லவ் பண்றாங்க போல, எவ்வளவு ஒரு கியூட்டான சீன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரங்க எல்லாம் பயங்கரமா ஜாலி ஆயிடுறாங்க. ஆனா அதை பாக்குற சீனியருக்கு தான் மயக்கமே வந்துருது, மயங்கி விழுந்துடுறான். அந்த பக்கமா பார்த்து நம்ம போயா இருக்கால, அவ்வளவு பிச்சைக்கார கெட்ட போட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் இதை பாத்துடுறான், யோ தள்ளி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி நேரா போயா பின்னாடி ஓடி போயிடுறான். எங்க கோகோவை நேரா சீனியர் கூட்டு வந்துட்டு கையிலேயே பளிர்னு ஸ்கேல வச்சு அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு நல்ல பையனை அவனை சொல்லிட்டு இருக்க, எந்த நல்ல பையனாவது ஒரு ஃப்ரெண்டா இருக்க ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுவானா, இன்னமும் நீ அவனை காப்பாத்திட்டு இருக்க, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு மறுபடியும் அடிக்க போக அங்க சொங்கு வந்துடுறான். அந்த பொண்ணை இதுக்கு மேலேயே அடிக்காதீங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பண்ணதான் தப்பு, என்கிட்ட பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இது எனக்கும் அவளுக்கும், எனக்கும் சீனியருக்கும் ஜூனியருக்கும் நடுவுல இருக்க பிரச்சனை, அதுக்குள்ள நீ தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல நான் பண்ணதான் தப்பு, அது மட்டும் இல்லாம நான் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் பண்ணோம், நான் வந்து அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான், இந்த பிரச்சனை எல்லாம் நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம், அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டா, இத்தனால நீங்க அவளை பாத்துக்கிட்டீங்கிறது உண்மைதான், அதுக்காக எப்பவுமே கைக்குள்ளேயே வச்சு பாத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவளையும் முடிவெடுக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு கோகோ அங்க இருந்து கூட்டு போயிடுறான். நேரா கோகோவோட கைக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். நீ ஒன்னும் சீனியரை தப்பா எடுத்துக்காத, ரொம்ப நல்லவர், அவர் என்ன நல்லா பாத்துக்குவாரு, இப்ப என்ன உன் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல, அதனால என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோகோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல என் கையை புடிச்சுக்கோ, உன் கை நடுங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வச்சுட்டு கோகோக்கு மருந்து போட்டு விட, சொங்கு நீ ரொம்ப நல்ல பையன்டா, நீ ரொம்ப பாசமா இருக்கு அப்படின்னு கோகோ பல்ல காட்டிட்டு இருக்கா. சொங்கு சிரிச்சிட்டு இருக்கான். அந்த கிஸ் ஒரு நடிப்புன்னு கூட உங்க யாருக்கும் தெரியல பாரு அப்படின்னு கோகோ சொல்ல, ஒரு வேலை அது நடிப்பு இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கோகோ கேக்குறா. அதெல்லாம் உனக்கு போக போக புரியும் அப்படின்னு சொங்கு சிரிச்சுட்டே சொல்லிட்டு விட்டுறான். இங்க இந்த போயா இருக்கால, அவளுக்கு கிடைச்ச சிக்கனையும் இன்னொரு பிச்சைக்கார பொண்ணுட்ட கொடுத்துட்டு, ஆமா அந்த பாலடைஞ்ச கோயில் இருக்குல்ல, அங்கேயே நீங்களாம் தங்குறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே இந்த இன்னொரு பிச்சைக்கார பொண்ணு பார்த்துட்டு, அங்க தங்குறவங்க நிறைய பேர் திரும்பி வரதே இல்ல, அங்க ஏதோ பேய் இருக்கு போல, அதனால நாங்க தங்குறது இல்ல, நீயும் போய் அங்க தங்காதமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. என்னவா இருக்கும் பாத்துக்கலான்னு போயா அங்க கிளம்புறதுக்குள்ள அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். ஏய் போயா, நீ தானே பிச்சைக்கார கெட்டப்ல கூட பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, செம பொருத்தமா இருக்கும் உனக்கு இந்த ரோல், அது மட்டும் இல்லாம நீயும் என் பப்பட்டு தேடிதான் வந்திருக்கன்னு தெரியும், இந்த மெசேஜ் பேப்பர்லாம் வச்சுக்கோ, ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா மெசேஜ் பண்ணு, ஒருவேளை ஆபத்துல மாட்டிக்கிட்டாலும் மெசேஜ் பண்ணு புரியுதா அப்படின்னு அசிஸ்டன்ட் கொடுத்து விடுறான். இங்க கோகோ பெட்ல படுத்துட்டு இருக்கா. மறுபடியும் அவளுக்கு அதே ஞாபகமா வந்துட்டு இருக்கு. ஒரு வேலை நடிப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ யோசிச்சுட்டு இருக்கா. சொங்குக்கும் கிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், அவகிட்ட இப்படி வேற பேசிட்டோம், இதை எப்படி அவளுக்கு புரிய வைக்க போறோமோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இந்த பாலடைஞ்ச கோயில்ல உண்மையாவே ஒரு பிச்சைக்காரன் கூட போயா
தங்கி இருந்திருக்கா. அந்த பையன் வெளியே போயிருக்கான். ஆனா போனவன் திருப்பி வரவே காணோம். எங்க வரவே இல்ல. உண்மையாவே இங்க பேய் எதுவும் இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு போயாவும் வெளியே போய் தேட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஒரு ஹோட்டல்ல நம்ம சீனியர் கொஞ்சம் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாம் நம்ம கோகோ மேல இருக்க கோவத்துலதான். கோகோ சாப்பாட மாறி மாறி எடுத்து வைக்கிறா. சீனியர் உனக்கு பிடிச்ச சிக்கன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் இன்னும் கடுப்பாயிட்டு இருக்க. கோகோ பாக்குறா, நீ என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டே இருக்க. நான் என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் என்னதான் உன்னை பண்ணி நான் சமாதானப்படுத்த போறனோ, என்ன விடு, உனக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அங்க இருந்து கோச்சிட்டு வெளியே போயிடுறா. சீனியர் அப்பையும் திமிழ்த்தனமாவே உட்காந்துட்டு இருக்க. சொங்கு பாத்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் கூட சேர்ந்துட்டு பாவம் கோகோ தனியா கிளம்பி போயிட்டா. அவளுக்கு வேற ஆபத்து வந்துருச்சுன்னா எப்படி சமாளிக்குதுன்னு தெரியாது. என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பயமுறுத்த ஆரம்பிக்க சீனியருக்கு பயம் வந்துருது. அலறி அடிச்சுட்டு வெளியே கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கோகோங்க ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. உனக்கு ஒன்னும் ஆளல, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கேட்க, என் மேலதான் இவ்வளவு அக்கறை இருக்குல்ல, அப்புறம் என் சீனியர் இப்ப பாரு திட்டுற மாதிரியே பண்ணிட்டு இருக்க, வா எது வந்தாலும் சேர்ந்து போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அங்க இருந்து சீனியரை கூட்டிட்டு கிளம்புறா. அப்பன்னு பார்த்து சீனியர் கிட்ட அந்த டிராக்கிங் டிவைஸ வச்சார்ல, அதுல இருந்து ஏதோ சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதை சீனியர் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்க. திடீர்னு ஒரு இடத்துக்கு போனதும் சிக்னல் அணைஞ்சு போயிருது. கோகோ பாக்குறா, என்ன ஆச்சு, சிக்னல் அணைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அந்த பக்கத்துல இருந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட், எனக்கு மோப்ப சக்தி இருக்கு, அதை யூஸ் பண்றேன், டிராக்கிங் அணைஞ்சு போனா என்னன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் மோப்பம் புடிச்சிட்டே போயிட்டு இருக்கான். இங்க போயா பாத்துட்டு இருக்கா, நைட்டு ஃபுல்லா நான் இங்கதான் இருந்துட்டு இருக்கேன். கூட இந்த பிச்சைக்காரங்க எல்லாம் எங்க போனானுங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் இந்த பக்கம் வரேன்னு சொன்னா அவனை ஆளை காணான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா யாரோ ஒருத்தங்க நடந்து போற மாதிரி இருக்கு. போயா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. இங்க அதே மாதிரியே நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனும் மோப்பம் புடிச்சு அந்த மலையோட உச்சி இடம் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா நிஜமாவே அந்த இடத்துல ஒரு பப்பெட் ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. இவங்க 4 பேரும் பின்னாடியே போய் பாத்துட்டு இருக்காங்க. அது ஏதோ மலையோட உச்சில இருந்து கீழே உழுவுற மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. அதுக்குள்ள மலையோட அடிவாரத்துல இருந்து 4 பப்பெட் மேல வருது. இந்த மேல இருந்து கீழே விழ போற பப்பெட் இருக்குல்ல, அத சண்டை போடுற மாதிரி மத்த 4 பேரும் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க போயா வந்துடுறா. 4 பப்பெட்டையும் தடுத்து நிறுத்திடுறா. உடனே வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் பாக்குறான், கலக்கிட்ட போயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது இருக்கட்டும் போயா பேசிட்டு இருக்கும் போதே அந்த 4 பப்பெட்டை தடுத்து நிறுத்தினால அந்த 4 பப்பெட்டுமே மறைஞ்சு காத்தோட காத்தா காணாம போயிருது. இத நான் பண்ணல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இந்த ஒரு பப்பெட்டை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயா அங்க இருந்து கிளம்பிடுறா. இவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பப்பெட்டை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஒரு கோவில்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இந்த பப்பெட்டு தானாவே வருது. நேரா உள்ள வராங்க எல்லாருமே. பார்த்தா அந்த பில்டிங்குள்ள எக்கச்சக்கமான பப்பெட்டுங்க ரோபோ மாதிரியே நிக்குதுங்க. என்னது இது, எந்த உயிருமே இல்லாம நிக்குதுங்களேன்னு உள்ள போனா அந்த இடத்துல அந்த கெட்டவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அதான் அந்த பிளாக் மேஜிக் பண்ற கிழவன்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் இருக்கான். அவனை பார்த்துட்டு நம்ம கோகோ பாக்குறா. இவன் பப்பட்டே கிடையாது, இவன் கண்ணை இப்ப சிமிட்னா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கை எடுத்து அவன் மூக்கு கிட்ட வைக்கிறா. உடனே அந்த ஆளு தும்மல் போட்டுடுறான். உடனே மத்த எல்லாரும் புடிச்சு வச்சுட்டாங்க. சொல்றா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க, அடி தாங்குற பாடி கிடையாது, நான் பப்பெட்லாம் செய்யறவன், நான் உண்மையை சொல்லிடுறேன். இந்த மலையடி வாரத்துல இந்த பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு முக்கியமான சாவி ஒளிய வைக்கப்பட்டிருக்கு. அந்த சாவியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முக்கியமான ஆள் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா அதை என்னால நேரா போய் எடுக்க முடியாது, பள்ளத்தாக்கு ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரி கூட்டு வந்து தங்க வச்சு அவங்கள பப்பட்டா மாத்தி உள்ள அமிச்சிட்டு இருக்கேன். அந்த சாவியை நானும் எடுத்துடலான்னு பாக்குறேன். ஆனா எத்தனை பேர் அனுப்பியும் ஒரு யூஸும் இல்ல, யாருமே உயிரோட வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அட பாவி, பிச்சைக்காரங்க அவங்க ஏற்கனவே வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதையும் கூட்டு வந்து சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு மத்த ஆளுங்க எல்லாம் கேக்குறாங்க. ஆமா, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல, ஆனா சாவி எடுக்காம போனா ஏன் உயிர் போயிரும், சோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்க சீனியர் பாக்குறான். பல்ல காட்டுற ரொம்ப பெருமையா, இதெல்லாம் ஒரு பெருமையாடா, உன மாதிரி ஒரு கேவலமான பிறவி யாராவது பாத்துருப்பாங்களா, நீ வா எங்க கூட, அந்த பள்ளத்தாக்குல என்ன இருக்கு நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கூட்டு வந்துடுறாங்க. இன்னும் சீனியர் கொஞ்சமும் சமாதானம் ஆகல அப்படின்னு கோகோ சமாதானப்படுத்திட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கா. இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்றேன், சொங்க கிட்ட நான் முதல்ல தனியா பேசணும் அப்படின்னு சீனியர் சொங்க தனியா கூட்டு போயிடுறான். என்னதான் உனக்கு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாப்பா, ஒரு பொண்ணுட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் கூட தெரியாதா, இனிமே பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க சொங்க இல்ல இனிமே பண்ணிக்க முடியாது, ஏன்னா எனக்கு வந்து கோகோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொங்க சொல்லிடுறான். சீனியருக்கு இன்னும் இடி உழுந்த மாதிரி ஆயிருது. உனக்கு அவளை பத்தி தெரியாதியா, ஒழுங்கா தூங்க கூட மாட்டா, கொரட்டை விட்டுட்டே இருப்பா, பக்கத்துல இருக்கவங்க மேல கை காலை தூக்கி போடுவா, சாப்பிட சொன்னா அதை கூட கீழே மேல போட்டுப்பான்னு சொல்ல இதெல்லாம் கேட்கறதுக்கே கியூட்டா இருக்குன்னு சொங்க சொல்றான். இது கியூட்டா இருக்கா, அவளுக்கு திறமையும் கிடையாது ஒரு மனும் கிடையாது, நாங்க தான் அவளை பார்த்து பார்த்து காப்பாத்துவோம் அப்படின்னு கோகோ கிட்ட இருக்கிற எல்லா குறையும் சொல்லிட்டு இருக்கு. கோகோ பின்னாடி நின்னுட்டு இருக்கா. சீனியர், உன்னை பத்தி நான் எவ்வளவு பெரிய அளவு நினைச்சிட்டு இருந்தேன், சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், நீ பார்த்தா என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொங்க சிரிக்கிறான். பரவாயில்ல, உன் சீனியர் உன் மேல இருக்க அக்கறையில தானே சொன்னாரு, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் இப்படி மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நிறைய வவாலுங்க மாதிரி ஏதோ பறவை பறந்து வருது. இது எலும்பு உருக்கி பறவை, கொஞ்சம் கடிச்சா கூட நம்ம எலும்பையே உருக்கிரும், இது போலாம் வாங்க அப்படின்னு 3 பேரும் கிளம்புறாங்க. அந்த பறவைங்க ஃபாலோ பண்ணிட்டே வருது. இந்த கெட்டவங்க இருக்கானுங்கல்ல, பிளாக் மேஜிக் பண்றவங்க, அவங்க வேலைதான் போல. கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பறவையை கூட சண்டை போட
ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இன்னொருத்தன் வரான். அந்த பிளாக் மேஜிக் பண்றவனை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். ஆனா சீனியர் பார்த்துட்டு நான் விட மாட்டேன் அப்படின்னு அவனை துரத்திட்டு பின்னாடியே போயிட்டு இருக்க. கரெக்டா இங்க இன்னொரு இடத்துல அந்த பறவைகள் எல்லாம் எப்படியாவது அழிக்கணுமேன்னு சொல்லிட்டு கோகோ அவளோட இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துடுறா. எப்படியாவது வேலை பாரு அப்படின்னு அதை எடுத்து அவ என்னென்னவோ செய்யறதுக்கு ட்ரை பண்ண. அதுல இருந்து ஒரு பெரிய பவர் வருது. அங்க இருக்க அந்த எல்லா எலும்புருக்கி பறவையும் செத்து போயிருது. சீனியரை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இப்பயாவது இது வேலை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீனியரை அட்டாக் பண்றதுக்கு அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீனியரை காப்பாத்துறதுக்கு கோகோ நடுவுல போறா. ஆனா அந்த அட்டாக வாங்கினதுமே மலை உச்சியில இருந்து அவ கீழே விழுந்துடுறா. கூடவே நமக்கு சொங்கு பார்த்துட்டு அவளை காப்பாத்துறதுக்கு போயிடுறான். அவளை அப்படியே புடிச்சு டக்குன்னு ஒரு கல்லை புடிச்சு தாங்கிட்டு மேல அவளை தூக்கி போட்டு பத்திரமா. ஆனா அதுக்கு மேல சொங்கால தாங்கிக்க முடியல. பொத்துன்னு பள்ளத்தாக்குள்ள விழுந்துடுறான். சொங்கு சொங்குன்னு சொல்லிட்டு நம்ம கோகோ மத்த எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.